இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டதற்கு அநேக காரணங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் மத தலைவர்கள். இயேசு கிறிஸ்து ரோம அரசாங்கத்தினாலே அவர் கொலை செய்யப்பட்டு சிலுவையிலே அவர் வெற்றி பெற்றார் என்றுதான் வேதம் சொல்கிறது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் மத தலைவர்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டினார். மக்கள் மேல் சுமைகளை சுமத்துவது, பணம் பொருள் பதவிகளை பிடுங்கி வைப்பது, அதிகாரம் செலுத்துவது, சடங்காசாரங்களினாலே அவர்களை அடிமைப்படுத்துவது, இவைகளை அவர் சுட்டிக்காட்டி அதை எதிர்த்து பேசினார். அது அவர்களுக்கு மூர்க்க கோபத்தை உண்டு பண்ணினது. எனவே அவர் கொலை செய்யப்படுவதற்கு அவர்களே முக்கிய காரணமாக இருந்தார்கள். அன்றைக்கு இருந்தது போலதான் இன்றைக்கும் கிறிஸ்தவ சமுதாயம் இருந்து கொண்டிருக்கின்றது. கிறிஸ்தவ மத தலைவர்களை யாராவது குற்றம் சாட்டி அவர்கள் கரைகளை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை அவர்கள் சமுதாயத்திலிருந்து தூக்கி எறிந்து விடுகிறார்கள். யாரும் கரையற்றவர்கள் கிடையாது. ஆனால் கரைகளை நீக்கி ஒன்று போல ஒற்றுமையாக இயேசுவை பிரதிபலிக்க விரும்ப வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? நண்பர்களே, நீங்கள் ஏன் இப்படி கேட்கக்கூடாது? ஒரு சபையின் போதகரை பார்த்து, உங்கள் சபையில் எவ்வளவு வருமானம் வருகிறது, அந்த வருமானத்திலே உங்களுக்கு எவ்வளவு சம்பளத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள், எத்தனை பேர் இந்த சபையிலே வேலை செய்கிறார்கள், அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு இருக்கிறதா, ஏன் ஜாதி பார்க்கின்றீர்கள், இவ்வளவு விலையுயர்ந்த கார் ஏன் நீங்கள் வாங்கினீர்கள், இந்த பணம் எங்கிருந்து வந்தது, நீங்கள் ஏன் மன்னராட்சி செய்கின்றீர்கள், உங்கள் பிள்ளைகள் மாத்திரம் மேடைகளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களே, மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்களா, உங்கள் சபை என்னென்ன நற்பணிகளை செய்கிறது, மத நல்லிணக்கத்தில் எங்கு அது செயல்படுகிறது என்ற கேள்விகளை கேளுங்கள். அதை விட்டுவிட்டு எப்பொழுதுமே மதமாற்றம் என்ற குற்றத்தையே நீங்கள் வைக்கின்றீர்களே. ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் மதமாற்றம் என்பது மனிதனால் நடப்பதல்ல, அது இறைவனால் வருவது என்று நான் யோசிக்கின்றேன். ஒருவரை மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். மாற்றம் என்பது இயற்கை, இறைவன், ஊந்துதல் இவைகளினாலே வருகிறதே தவிர நாம் ஒருவரை முற்றிலுமாக மாற்ற முடியாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எனவே பழைய சப்பையான கேள்விகளை விட்டுவிட்டு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய தரமான கேள்விகளை கேளுங்கள்.